إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரின் 5 சிறப்புகளை நானும் நீங்களும் அறிந்து கொள்வோம். உண்மையில் இந்த திக்ருகள் நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் பெற்றுத்தரக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நமது நாவுக்கு மிக எளிதான திக்ருகளாக இவைகள் இருக்கின்றன. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவைகளாக, அல்லாஹ் உண்மையில் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அவனை நினைவு கூறக்கூடிய அந்த வாய்ப்பை அவன் வழங்குகிறான். எனவே இதில் முதல் சிறப்பாக நாம் பார்ப்போம். இந்த செய்தி புகாரியில் 6405வது செய்தியாக இடம்பெறுகிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை அவர் சொல்லுகின்ற போது அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும், கடல் நுரைகளை போன்று அவரது பாவங்கள் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நற்செய்தியை நமக்கு இந்த செய்தியினூடாக வழங்குகிறார்கள். அதாவது, நாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை 100 முறை நமக்கு சொல்வதென்பது மிக ஒரு எளிதான விஷயம். அதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நேரமும் ஒரு சிறிய நேரம். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இந்த திக்ரில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான் என்றால், நாம் ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலங்கள். அதில் இந்த திக்ரை செய்வதற்கு நாம் 100 முறை சொல்வதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் 100 முறை சொல்லக்கூடிய, அதை விட அதிகம் நமக்கு சொல்ல முடிந்தால் மிகச் சிறந்தது. இதை சொல்லக்கூடிய இந்த வழக்கத்தை நமது வாழ்வில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் எண்ணற்ற மறைமுகமான பரக்கத்துக்கள் நமக்கு இருக்கின்றன. அடுத்து இதனுடைய 2வது சிறப்பை நாம் பார்ப்போம். இந்த செய்தி முஸ்லிமில் 5277வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து கேட்கிறார்கள், வார்த்தைகளில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கிறார்கள். வார்த்தைகளில் எது மிகச் சிறந்தது? அதை அல்லாஹுடைய தூதரிடம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் வஹீயின் மூலம் அதற்கு வழிகாட்டுவார்கள். அவர்கள் சொன்னார்கள், வார்த்தைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹு தஆலா தனது மலக்குகளுக்கு, வானவர்களுக்கு அல்லது தனது அடியார்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த அந்த வார்த்தை தான். அது என்ன? அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே, இதுதான் அல்லாஹ் தனது மலக்குகளுக்கு, வானவர்களுக்கு, பாவங்களே செய்யாத அந்த மலக்குகள், சிறந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தைகள், அல்லது தனது அடியார்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. எனவே அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தேர்வு செய்த வார்த்தைகளை நமது நாவுகள் உச்சரிக்கவில்லை என்றால் நாம் இவ்வளவு பெரும் நஷ்டவாளர்கள். எனவே அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தேர்வு செய்த வார்த்தைகள் இவைகள். எனவே நாமும் அந்த அல்லாஹ் தேர்வு செய்த அடியார்களில் நானும் நீங்களும் மாற வேண்டுமா? நாம் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக, இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நாம் எந்த நேரத்திலும், நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம், வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறோம், யாரையோ எதிர்பார்த்து இருக்கிறோம், எந்த சூழலாக இருந்தாலும் நாம் இதை சொல்லலாம். அவ்வளவு அழகான வார்த்தைகள். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தேர்வு செய்த வார்த்தைகள், மலக்குகளுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. 3வது சிறப்பை நாம் பார்ப்போம். 3வது சிறப்பை பார்ப்போம். இந்த செய்தி முஸ்லிமில் 5278வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலா உக்பிருக பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ். அல்லாஹ் மிக நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா?
அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய வார்த்தைகள். யார் இதை அறிந்து கொள்ள ஆசைப்படாமல் இருப்பார்கள்? அனைவரும் ஆசைப்படுவார்களே. அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளைத்தான் எனது நான் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தைகள். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த வார்த்தைகளை நமது நாவுகள் உச்சரிக்குமாக இருந்தால் அது எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு தான் அதற்குரிய அனுமதி அல்லாஹ் வழங்குவான். அந்த அனுமதி யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு தான். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நமது நாவுகள் சினிமா பாடல்களைத்தான் பாடிக்கொண்டிருக்கின்றன. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள்? சினிமா பாடல்களைத்தான் அவர்களது நாவுகள் பாடிக்கொண்டிருக்கின்றனவே தவிர இப்படியான சிறந்த வார்த்தைகளை பாடுபவர்கள், இப்படியான சிறந்த வார்த்தைகளை சொல்பவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நமது பிள்ளைகளுக்கு நாம் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளை இன்று நாம் பார்க்கிறோம், சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சினிமா பாடல்களை பாட வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பெருமைக்குரியது அதுவல்ல, அவைகள் எல்லாம் கவலைக்குரியது, இகழ்ச்சிக்குரியவைகள், நமக்கு சிறப்புக்குரியவைகள். அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகள், அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இந்த வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள். அடுத்து நாம் பார்ப்போம் நான்காவது சிறப்பின் அருமை சகோதரர்களே. புகாரில் 6682வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அல்லாஹ் இந்த வார்த்தைகளை நாவுக்கு எளிதாக்கி விட்டான். அல்லாஹ் நாவுக்கு எளிதாக்கிவிட்ட வார்த்தைகள். அல்லாஹ் படைத்த இந்த உறுப்புகள், சுப்ஹானல்லாஹ், இந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய உறுப்புகளாக மாற வேண்டும். அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக இந்த உறுப்புகளை படைத்தானோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய உறுப்புகளாக நமது உறுப்புகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே பாருங்கள், அல்லாஹ் நாவுக்கு எளிதாக்கிய வார்த்தையை கூட ஒருத்தனால சொல்ல முடியவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளனாக இருப்பான். அல்லாஹ் நாவுக்கு எளிதாக்கிய வார்த்தைகளை கூட ஒருவனால் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரும் ஒரு நஷ்டவாளன். அடுத்து என்ன? சகீலதானி ஃபில் மீசான், மறுமையுடைய நாளில் அந்த நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்துகின்ற வார்த்தைகள் இவைகள். அடுத்து ஹபீபதானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். நறுமை சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியுடைய அளவுக்கு தங்கத்தை ஒருவன் நிறைத்து கொண்டு வந்து ரப்பின் முன்னால் வைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் ஈமானோடு செய்யக்கூடிய அணுவளவு ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், ஈமானுடன். எனவே கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நாம் ஈமானோடு செய்யக்கூடிய இந்த அமல், இது எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. அப்ப நன்மையின் தராசு நாளை மறுமையில நாம், அதாவது நாம் இந்த உலகத்தில் யாருக்காக நாம் உழைத்திருந்தாலும் அவர்கள் கூட அந்த நாளில் நமக்கு ஒரு நன்மையை கூட தருவதற்கு முன்வராத நாள், ஒருவரை கண்டு மற்றொருவர் விரண்டோடக்கூடிய நாள். இந்த உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் சேர்ந்து நெருங்கி பின்னி பிணைந்து வாழ்ந்தோமோ, இந்த உறவுகள் எல்லாம் ஒருவரை காணும் போது விரண்டோடக்கூடிய அந்த மறுமையுடைய நாளில் சுப்ஹானல்லாஹ், அதாவது நமது நன்மையுடைய தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கும் என்றால், இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான். இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுமாக இருந்தால் அந்த எல்லா வாய்ப்புகளும் முடிந்துவிடும். எனவே நமது உடலில் உயிர் இருக்கும் வரை ஒருவன் ஓடி ஓடி உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். கடைசியில் உலகம் அவனை கைவிட்டு விடுகிறது, அவன் கை சேதத்துக்குரியவனாக மாறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு இந்த வாழ்வு வழங்கப்பட்டிருப்பது உண்மையான நிலையான வாழ்வை தயாரித்துக் கொள்வதற்கு. எனவே இந்த வார்த்தைகள் இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இந்த ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹில் அதீம் என்பதும் சேர்ந்து வருகிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன் என்ற வார்த்தைகள். எனவே இது நமது நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடிய, நமது நாவுக்கு எளிதான, ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். எனவே ரஹ்மானுக்கு விரும்பக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய நாவுகளாக நமது நாவுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இது நான்காவது சிறப்பு.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அடுத்து நாம் வருவோம் ஐந்தாவது சிறப்பு. இதற்குரிய ஐந்தாவது சிறப்பை நாம் பார்ப்போம். இந்த செய்தி முஸ்லிமில் 5222வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் قال ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 மர்ரா. அதாவது காலையிலும் மாலையிலும் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை எவர் 100 முறை சொல்வாரோ, லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃதல மிம்மா ஜஅ பிஹி இல்லா அஹதுன் قال மிஸ்ல மா قال அவ் ஸாத அலைஹி. அதாவது மறுமையுடைய நாளில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவர் இவர்தான். அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவர் இவர்தான். இவரை போன்று கூறியவர் அல்லது இவரை விட அதிகம் கூறியவரை தவிர. அவங்களும் அந்த சிறப்பு, அதை கூடுதலாக கூறியவர்களுக்கு கூடுதலான சிறப்பு கிடைக்கும். அதே அளவு கூறியவருக்கு அதே அளவு சிறப்பு இருக்கிறது. எனவே மறுமையில் நாம் எதை ரப்பிடம் கொண்டு செல்கிறோம்? இந்த உலகத்தில் ஒருவன் இரவு பகலாக உழைத்து 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 என்ன செய்கிறான்? உலகத்தை சேமிக்கிறான். அவனா சிறந்தவன்? அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சிறந்தவன் யார்? இந்த திக்ரோடு வரக்கூடியவன். இந்த திக்ரை சுமந்து கொண்டு ஈமானோடு எவன் இந்த திக்ரை சொன்னானோ, இந்த திக்ரை மொழிந்தானோ, இந்த திக்ரோடு அவன் அன்றைய நாளில் மரணிக்கிறான் என்றால், ஒரு நாளைக்கு இதை காலையிலும் மாலையிலும் 100 தடவை சொன்ன நிலையில் அவனுக்கு மௌத்து வருகிறது என்றால், அந்த நாள் அவனுக்கு எவ்வளவு சிறப்புக்குரிய நாளே. நாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் சிறந்ததை கொண்டு வந்தவன். அவன் சிறந்ததை கொண்டு வந்தவன். அவன் ரப்பிடத்தில் அனைவருக்கு முன்னாலும் அவனுக்கு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. பாருங்கள், எனது அடியான் மிகச்சிறந்ததை கொண்டு வந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், மிகச்சிறந்ததை எனது அடியான் கொண்டு வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு, சிறப்பு! இந்த உலகத்தில் நாம் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறோம் என்று கவலைப்படக்கூடியவர்கள் இந்த நற்செய்திகளை பெற வேண்டும். மறுமையில் நான் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவனாக மாற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். இது யாருக்கும் சிரமம் இல்லை. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி அனைவருக்கும் செய்ய முடிந்த ஒரு வணக்கம், ஒரு அமல். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதை காலையில் 100 முறை சொல்வதற்கு, மாலையில் 100 முறை சொல்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நேரம் மிக அற்பமான நேரம். இன்று ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்கள் ஒதுக்கக்கூடிய நேரங்களை பார்க்கும்போது இதற்கு அவர் ஒதுக்க வேண்டிய நேரம் மிக குறைவானது. அதை கூட நாம் ஒதுக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு துர்ப்பாக்கியவான்கள். எனவே அனைத்து வாய்ப்புகளும் நமக்கு இருப்பது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான். இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுமாக இருந்தால் அந்த எல்லா வாய்ப்புகளும் முடிந்துவிடும். அதற்கு பிறகு நாம் அங்கு அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டு கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய, நமது பாவங்கள், சிறிய பாவங்கள் கடல் நுரையளவு போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்த, அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தேர்வு செய்த இந்த வார்த்தைகளை அதிகம் உச்சரிக்கக்கூடிய நாவுகளாக நமது நாவுகள் மாறட்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.